ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இப்படி கந்தர்கோலமாக இருந்த கபோர்டை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want going? Why you want act like that? Why you play hard? பொதுவாகவே எல்லாரோட வீட்லேயும் ஒரு சில இடங்கள் இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் ஆர்கனைசிங்காக வச்சாலும் அது கண்டிப்பாக ஆர்கனைஸாக இருக்கவே செய்யாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 1 நாள் 2 நாள் அதை நம்ம அப்படி பாதுகாக்கலாம். ஆனால் மற்றபடி அதை 2 நாளைக்கு மேலே கண்டிப்பாக அதை ஆர்கனைஸாக வச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் என்னோடய ரூமில் இருக்க இந்த கபோர்டு. இந்த கபோர்டுக்கு வந்து ஒரு கதவு தான் இருக்குங்க. இன்னொரு கதவு வந்து கழண்டு வந்துருச்சு. அதை மாட்டக்கூட டைம் இல்லை. இந்த அட்டை எல்லாமே ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாளாச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி சரி மாற்றிட்டு வேறு வாங்கலாம் அப்படின்ட்டு மீஷோலேருந்து இந்த பாக்ஸஸ் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 4 பாக்ஸ் இருக்குது. இதில் 4 பாக்ஸ் வந்து 420 ரூபா. 420 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஓகே தான். பட் 100 ரூபா ஒரு பாக்ஸ் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஓவர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் முன்னாடி வச்சுருந்த பாக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் டைப்பில் இருந்தது. இது ஓப்பன் டைப்பில் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சா. இனிமேல் கபோர்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து பக்கத்தில் கட்டில் இருக்குது, அதில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் எத்தனையோ தடவை சொல்லுவேன் குழந்தைங்கிட்டையும் சரி ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி, எப்பா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருங்கப்பா, ஒரு மாதிரி கலைச்சி போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை அதாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பொருள் எடுத்த உடனே எங்கே வந்து நமக்கு கை எட்டுதோ அங்கே கொண்டு வச்சுருவாங்க. நம்ம சீப்பாக இருந்தாலும் சரி, அப்புறமா பைக் சாவி எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த கபோர்டு. ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் ஆர்கனைஸ் பண்ணியே. சரி, ரொம்ப நேரம் வெட்டியாக இருந்த மாதிரி இருக்கே, இன்றைக்கி ஏதாவது உருப்படியாக செய்வோம் அப்படின்றதுனால தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்குமா எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னா, இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் இருக்கும், நம்மளும் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாம் தான் எடுத்து மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுன்னா மடக்கி வச்சாச்சு. ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நான் 2 பாச்சா உருண்டை, கரப்பாம்பூச்சி உருண்டை இருக்குல்ல, ஒரு ஒயிட் கலரில் இருக்கும்ல, அது வந்து போட்டுக்கிறேன். இது வந்து துணிக்கும் ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். அப்புறமா பாச்சானும் வராது, சீக்கிரம் பாச்சான் வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஷர்ட்டெல்லாம் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேண்ட்டெல்லாம் மடக்கி வச்சுட்ருக்கேன். மடக்கும் போது தாங்க பார்க்குறேன், பிளாக் கலர் பேண்ட் அவ்வளோ இருக்குது. ஆனால் பர்டிகுலராக ஒரு பேண்ட் இல்லை 2 பேண்ட், அந்த பேண்ட்டு தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே தான் கண்டினியூஸாக போடுவாங்க. மற்ற பேண்ட்டெல்லாம் அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் சொல்லிடுவாங்க, எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, நீ கட் பண்ணி உன் பையனுக்கு தைச்சி கொடுத்துரு, அவன் வீட்டுக்கு போடுற மாதிரி யூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டுருவாங்க. நான் அதெல்லாம் தான் எடுத்து அதாவது அவங்களுக்கு ஓகே இப்போ ஃபிட் ஆகுற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸை மட்டும் இதில் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த பேக்கிங்லேருந்து எடுத்து கொடுத்தோம், இப்போ ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கிங் உலையவே செய்யாது. நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு ஒரு நாள் நம்ம சொல்லிட்டா போதும், கண்டிப்பாக அதை உலைஞ்சி கந்தர்கோலம் ஆகிடும். ஒரே நாள் ஆகிடும். ஒரு ஷர்ட் எடுக்கிறேன்ற பேரில் மொத்த ஷர்ட்டையும் எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷர்ட் கிடச்சதுக்கப்புறம் சரி நம்ம எல்லா ஷர்ட்டையும் எடுத்து கீழே போட்டிருக்கோம், இதை ஒருத்தி மெனக்கெட்டு உட்காந்து மடக்கி வைக்கிறாளே, அந்த வேலைக்காவது ஒரு மரியாதை கொடுத்து மறுபடியும் அந்த ஷர்ட் எடுத்து உள்ளே வைப்போம் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டாங்க. அந்த ஷர்ட் அப்படியே தான் கிடக்கும், நம்ம தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்க பிளாக் கலர் பேண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஒயிட் ஷர்ட் எடுக்க போயிருந்தோம். அப்போ கூட இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதுதான் கண்டினியூஸாக போடுவாங்க. அது எத்தனை தடவை இருந்தாலும் பரவாயில்ல. 2 பாச்சா உருண்டை மட்டும் போட்டுட்டு அதையும் மடக்கி எடுத்து வச்சிடுறேன். இது போடுறது நல்லது தான். பட்டு குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு போடலாமா என்னன்னு தெரில. ஆனால் நான் குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் இன்னர்வேர், பெனியன் அது எல்லாத்தையுமே ஒரே டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து என்னோடய பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ் தான் எடுக்கணும். பெரியவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா சின்ன பசங்களுமே அப்படி தான். என் பொண்ணுமே எல்லாத்தையுமே கலைச்சி கொண்டாடிடுவா. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை தான் எடுத்து போடுவாங்க மேடம். அவளோட ட்ரெஸ்ஸஸ் தான் நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். ஒன்றுனா அதாவது ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து போடவே மாட்டா அப்படின்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து உள்ளே எடுத்து வைக்காமல் எது ஒரு போடுவாளோ அதை மட்டுமே எடுத்து வைக்க போகிறேன். அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஜோடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், போடுவா அப்படின்றதுனால. ஷர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்கர்ட் வச்சு அப்படி தான் மடக்கி
வச்சிட்ருக்கேன். அவளுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பாக்ஸஸுமே நான் பாச்சா உருண்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு வந்து செட் ஆகாது, ட்ரெஸ்ஸில் பட்டா செட் ஆகாது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு வேளை அவங்க கலைச்சி போட்டாலுமே கூட அந்த பாக்ஸ் இருக்கனால அது கொஞ்சம் நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபீல் ஆகும். என் பையனோட ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாம். இதுவுமே ரொம்ப மோசமாயிருச்சு அந்த டப்பா. அதனால் அதை மாற்றிட்டு வேறு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 5 பாச்சா உருண்டை எடுத்து போட்டிருக்கான். ஏன்னு தான் தெரில, எனக்கு தெரியாமலே எடுத்து போட்டிருக்கான். அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அவனோட ட்ரெஸ்ஸஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, அவனோட ட்ரௌசர்ஸ்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், அவரோட டிஷர்ட்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன். அப்போ வந்து உழைக்க மாட்டான், கொஞ்சம் நீட்டாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால ட்ரௌசஸ்லாம் ஒரு பக்கமும், ஷர்ட்டு பனியன் அதெல்லாம் ஒரு பக்கமும் வைக்கிறேன். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த பாக்ஸில் வைக்கிறேன். அவங்க வெளியில் போடுற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே அவங்களுக்குன்னு தனி பீரோ இருக்குது, அதில் இருக்கும். பாவம் என் ஹஸ்பண்டுக்கு தான் தனியாக பீரோன்றதே கிடையாது. அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸும், வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வெளியில் போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு பெரிய பீரோ இருக்கும் என்னோடய ரூமில். அந்த பீரோவில் வந்து என்னோடய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவுமே இடம் பத்தலை. நான் வேறு பீரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொண்ணுக்கும் பையனுக்கும், அதாவது என்னோடய குழந்தைங்களுக்கு தனி பீரோ இருக்குது, எனக்கு இந்த ரூமில் இருக்க ஒரு பீரோ. ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே இந்த கபோர்டில் தான் இருக்கும். நான் மடக்கி வச்சுட்ருக்கேன்ல, அந்த கபோர்டில் தான் இருக்கும். இது வந்து என்னோடய குட்டி பையனோட ட்ரெஸ்ஸு, அவனோட ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்குமே நிறைய மடக்கும் போது தான் கவனித்தேன், நிறைய ஷர்ட் இருந்த மாதிரி இருக்குது, ட்ரௌசஸ் எதுவுமே இல்லை. சரி அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஷர்ட் நிறைய இருக்குது, அதுக்கு மேட்சான எந்த ட்ரௌசருமே இல்லை. ஏன்னா குழந்தைங்க 3 பேருமே ட்ரெஸ்ஸஸை மாற்றிப்பாங்க. தங்கச்சியோட 2 குழந்தைங்களும், இவனும் என்னோட 3ஆவது பையன் இருக்கான்ல, அவனுமே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க. அவங்களோட டிஷர்ட்டும் சரி, இன்னர் வேர்ஸும் சரி ட்ரௌசஸும் சரி மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க. அதனால சம்டைம்ஸ் இவனோட ட்ரௌசஸ் எல்லாம் அங்கே மாறிடும். அதனால தான் நினைக்கிறேன் ஜோடி ஜோடியாக இருந்த மாதிரி இல்லை. இவனுக்குமே அப்படி தான் எடுத்து வைக்கிறேன். அவனோட டிஷர்ட்ஸ் தனியாக, ட்ரௌசர்ஸ் தனியாக எடுத்து வைக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரிஜோன் கன்சீவாக இருந்த டைமில் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க கிஃப்ட் பாக்ஸ்னு. இதில் வந்து கீ, அப்புறமா ப்ரோட்டீன் பவுடர், அப்புறமா குழந்தைக்கான டவலு, கப்பு அதெல்லாம் இருக்கும். நம்ம அதாவது மதருக்கு யூஸ் பண்ண கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் மூடியோட தான் இருந்துச்சு. பட் இப்போ அந்த மூடி எங்கே இருக்குன்னே தெரியல. இவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, இவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பழைய பாக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப மோசமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கட்டுவாங்கல்ல லுங்கி, அதெல்லாமே மடக்கி வச்சிட்டேன். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி பாக்ஸஸில் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் கபோர்டை தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒன்றா சேர்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கபோர்டில் வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ் இருக்கும், அப்புறமா பைபிள், ஏதாவது நோட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுப்பேன். இந்த செகண்ட் கபோர்டு வந்து மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், எண்ணெய், பவுட்ரு, அப்புறமா பொட்டு, சீப்பு, ஏதாவது மேக்கப் கிட்டு, ஹேர் ட்ரையர், இதெல்லாமே இந்த கபோர்டில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேக் இது. இந்த ரேக்கில் தான் எல்லாத்தையுமே வச்சுப்பேன். தேவையில்லாத பொருட்கள் நிறையவே இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும் தெரியுமா, அதனால தேவையில்லாத பொருட்கள் இதில் நிறைய இருக்கும். பையனுக்கு கொடுக்குற எக்ஸ்பைரி ஆன மருந்துகளும் நிறைய இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சில மருந்துகள் வந்து அந்த மருந்தோட பேருக்காகவே வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணால் இவனுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மருந்துகளோட பாக்ஸஸை வந்து தூரப்போட மாட்டேன், பாட்டிலோடையே தூரப்போட மாட்டேன். அதை வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு தேவைப்படும் போது அந்த மருந்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்துக்கு அதெல்லாமே சேஃபாக எடுத்து வச்சுட்டு, தேவையில்லாதது எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டேன். எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு ஒரு நல்ல கிளாத் வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி ஒட்டினது. இது வந்து ஒரு கிரைனட் கல் இருக்குல்ல, அந்த மாதிரி கல் தான் இந்த ஸ்லாப்பு. சரி அப்படி வேண்டாம் அப்படின்றதுனால, ரொம்ப பிளாக்காக நல்லா இல்லையே அப்படின்றதுனால இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினேன். பட் பிளாக்காக இருந்தாலே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. எதையாவது நகர்த்தி வச்சு அந்த ஸ்டிக்கர் கிழிஞ்சு ஒரு மாதிரி கந்தர்கோலமாக தான் இருக்குது. எனக்கு வந்து நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். என்னை வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷ் வந்து அதிகமான ரேட்டுக்கும் வாங்க மாட்டேன், நான் கம்மியான ரேட்டுக்கு தான்
தான் வாங்குவேன். என்னோட மேக்ஸிமம் ஒரு நெயில் பாலிஷ் ரேட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரூ. 30 ரூ. 40 அப்படி தான் இருக்கும். அதுவும் வந்து கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். என்னம்மா காலியான எண்ணெய் பாட்டிலையும் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். அந்த அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அதை ஒரு பொழுதுக்கு யாருக்காவது யூஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த பாட்டிலையும் தூர போடாமல் பத்திரமா வச்சுருக்கேன். அதுவும் காலியானதுக்கப்புறம் தூர போட்டுருவேன். இந்த ரேக்குமே ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கபோர்ட்லேயே சீக்கிரமாக மெஸ்ஸி ஆகிற இடம் வந்து இதுதான். சீக்கிரமாக மெஸ்ஸி ஆயிரும், ஏன்னே தெரியாது. அவங்க அவ்வளோ தூரத்துக்கு நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சாலும் அவங்க அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. ஓரளவுக்கு இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஏதாவது வரவு செலவு கணக்கு, காசு எவ்வளோ வந்திருக்கு, என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுக்குவேன். அதுக்காக யூஸ் பண்ணுற நோட் இது. டக்குன்னு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன குட்டி குட்டி ரேக் மாதிரி இருக்குது, அதில் வச்சுருக்கேன். அந்த குட்டி குட்டி ரேக் மாதிரி இருக்கிறது வந்து டேப்லெட் இருக்கும், மாத்திரை, சாரி 2 ஒன்று தானோ, மாத்திரை, அப்புறமா என்னோடய பொட்டு, ஹேர் பின்னு, ஹேர் பேண்டு இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஆதார் கார்டு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் அது எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் ரேக்குமே க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் எல்லா ட்ரெஸ் வச்ச பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து வைக்கும். அந்த ரேக் வந்து பழைய நிலமையிலேருந்து இப்படி பார்க்கும்போது என்னடா இது புதுசாக ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அக்கா 420 ரூபா கொடுத்து எங்களால் பாக்ஸஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க, அட்டைப்பெட்டி இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க நம்ம அட்டைப்பெட்டியில் கூட நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அட்டைப்பெட்டி சும்மா கிடைக்கிற விஷயம் தானே, அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த ஆர்கனைஸ் பாக்ஸ் வாங்கி தான் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு, இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். முன்னாடி பார்த்த கபோர்டுக்கும் இப்போ பார்க்குற கபோர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளே க்ளீன் பண்ணலாமே, நீட்டாக வச்சுக்கலாமே. இப்போ கிச்சன் க்ளீன் பண்ண வீடியோ ஏதாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய கிச்சன் க்ளீன் பண்ணலை, இன்றைக்கி பண்ணலப்பா, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன்ற பட்சத்தில் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். சரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பார்த்து வரட்டும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move